ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு வேம்பு சமையலறை. இன்னைக்கு நம்ம சேனல்ல பேபி பொட்டேட்டோஸ், அதாவது குட்டி குட்டி உருளைக்கிழங்குகளை வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை செய்யறதுக்கு நான் 1/4 கிலோ பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். சரி வாங்க உருளைக்கிழங்கு வறுவலை இந்த பேபி பொட்டேட்டோஸை வச்சு எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் ஒன்றுமே உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதோட முதல் ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க பேபி பொட்டேட்டோஸை வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு நான் அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் தண்ணி ஊற்றி எடுத்துக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே எடுத்து வச்சிருக்க பேபி பொட்டேட்டோஸை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பொட்டேட்டோஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ வாஷ் பண்ணி எடுத்த இந்த பொட்டேட்டோஸை கொதிச்சுட்டு இருக்க தண்ணியில் போட்டுடலாம். இதை மூடி அப்படியே ஒரு 5 நிமிடம் கொதிக்க விடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வேக வச்ச பொட்டேட்டோஸை வெந்திரிச்சா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். இது செக் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கத்தி இல்லைனா ஃபோக் எடுத்து வெந்துட்டு இருக்க பொட்டேட்டோஸ் மேலே குத்தி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு அது வெந்துடுச்சா வேகலையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும். வேகலை அப்படின்னா உங்களுக்கு கல் மாதிரி இருக்கும், வெந்துடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பொட்டேட்டோஸ் ரொம்ப நல்லாவே வெந்து வந்திருக்கு. இந்த வேக வச்ச பொட்டேட்டோஸ் எல்லாத்தையும் ஆற வைக்கிறதுக்காக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்ச பொட்டேட்டோஸ் எல்லாமே ஆறி வந்திருக்கு. இந்த பொட்டேட்டோஸ் எல்லாத்துலேயுமே தோலை விரித்து எடுத்துக்கலாம். நம்ம இப்போ உரிக்கும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நல்லா தோல் பிரிஞ்சு வர்றது. இதுவே வேகாமல் இருந்துச்சு அப்படின்னா தோல் உரிக்கும் போது உங்களுக்கு உரிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஒட்டிக்கிட்டு வரும். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை நீங்கள் ஒரு தடவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் அவங்களே இதை பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பொட்டேட்டோஸ் நம்ம ஆட் பண்ண போகிற மசாலாவோட சேர்ந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பண்ணிட்டு இருக்க உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற மசாலா தான் மிக முக்கியமான சுவையொட்டின்னு சொல்லலாம். ஸோ மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எந்தெந்த பொருட்களை என்னென்ன அளவில் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறது அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த உருளைக்கிழங்குகள் எல்லாத்தையும் நம்ம தோல் உரித்து எடுத்தாச்சு. இந்த உருளைக்கிழங்குகளுக்கு உள்ள நம்ம சேர்க்க போகிற மசாலா போகணுங்கிறதுக்காக ஒரு ஃபோக்கோ இல்லை கத்தியோ வச்சு நீங்கள் இந்த மாதிரி துளையிட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஆட் பண்ண போகிற மசாலா உருளைக்கிழங்குகளுக்குள்ள இறங்கி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும். எல்லா உருளைக்கிழங்குகளையும் நம்ம ஃபோக் வச்சு குத்தி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த உருளைக்கிழங்குகள் மசாலா செய்கிறதுக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த மசாலா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் ஒரு 15 போல் எடுத்துக்கலாம். பூண்டு ஒரு 8 போல் எடுத்துக்கலாம். வரமிளகாய் ஒரு 5 நம்பர் எடுத்துக்கலாம். மிளகாயை நீங்கள் காரத்துக்கு ஏற்ப ஏற்றி இறக்கி சேர்த்துக்கலாம். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது என்ன கன்சிஸ்டன்சியில் நம்ம அரைச்சிருக்கோங்கிறத உங்களுக்கு தெரியும். ஸோ இதே கன்சிஸ்டன்சியில் நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா ரொம்பவே அருமையாக தயாராகி வந்திருக்கு. சரி வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் ஒரு பேனை வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் இதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் ஓரளவு சூடாயிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பார்த்தீங்கன்னா நல்லா பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதை எண்ணெயோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை வதக்கிறதுக்காக சேர்த்துக்கலாம். மிக முக்கியமான விஷயமே என்னென்னா இந்த மசாலாவை நம்ம தண்ணி சேர்க்காம ரொம்ப பேஸ்ட்டாகவும் இல்லாமல் ஓரளவு கொரன்னு அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்களும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை ஆல்ரெடி இருக்க ஆயில் அண்ட் இன்க்ரீடியன்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நம்ம போட்டிருக்க மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம இதை வதக்கணும். இப்போ ஓரளவு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை வாசனை போயிடுச்சு.
இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரிச்சு ஃபோக்கால குத்தி வச்சிருக்க பேபி உருளைக்கிழங்குகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணதும் இதுக்கு தேவையான அளவு உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ண உருளைக்கிழங்குகளை நம்ம சேர்த்திருக்க மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா நம்ம இவ்வளோ நேரம் ரெடி பண்ணிட்டு இருந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சுவையாக ரெடியாகி வந்துடும். அவ்வளோதாங்க, இந்த பேபி பொட்டேட்டோஸை வச்சு நம்ம இவ்வளோ நேரம் ரெடி பண்ணிட்டு இருந்த உருளைக்கிழங்கு வறுவல் ரொம்பவே சுவையாக ரெடியாகி வந்துடுச்சு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த உருளைக்கிழங்கு வறுவலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் செஞ்சு சாப்பிடணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.